வருதுப்பா. அப்போ தாங்க முடியல. போய் சொல்றா. ஐயோ தாங்க மயக்க வருதுங்க. பிரஷ் பண்ணிட்டேன் உண்மையிலே. நான் எப்படி நம்புறது? நீ பிரஷ் பண்றதுல நம்பவே மாட்டேன் நானு. பிரஷ் விட்டா இருந்தா பிரஷ் பண்ணிட்டு அர்த்தமா? அப்பா பிரஷ் பண்ணிட்டு அப்போ சரியா? இன்னைக்கு காஃபியா ரோஸ் மில்கா? இன்னைக்கு தியாவுக்கு வந்து எல்லாம் ஃபேவரட் தான். இன்னைக்கு இட்லி பொடி அரைக்க போறோம். அப்புறம் பார்த்தேன்னா வடைக்கு ஊற போட்டிருக்கோம். உளுந்த வடைக்கு. மேடம் வந்து தோசை 2 நாளா குடுக்கலங்க. தோசை இட்லி. ஸோ அதுக்கு இன்னைக்கு வந்து காலையிலே வந்து அரிசி ஊற போட்டாச்சு. சாயந்தரமா வந்து ஆட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா எல்லாமே எனக்கு பிடிச்சதா இருக்கு. மத்தியானத்துக்கு லஞ்ச் தான் பாத்தீங்கன்னா மேடத்துக்கு ரொம்ப பிடிக்காதது. என்னன்னு பாக்கலாமா லஞ்சு? வாங்க பாக்கலாம். கேமராமேன் பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் அப்ல விட்டாக்க பயந்துருவாங்க எல்லாரும். பிரேக்ஃபாஸ்டையும் லஞ்சையும் தியாவே சொல்லுவாங்க என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு. பாக்கலாமா? கம்மங்கூழ் காலையில குடிக்கிறதுக்கு, பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஆஃப்டர்நூன் சாப்பிடுறதுக்கு வந்து ஒயிட் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை. அப்பளம் மை ஃபேவரட். மெயின் டிஷ்க்கு வாங்க. எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. ஐயோ என்னது இது? கீரை கடையல். எங்கடா இங்க இருந்த கரண்டிய காணோம். கீரை கடைஞ்சு வச்சிருக்கீங்க. இந்த மேடம் இதத்தான் வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஹெல்த்தி, சாப்பிடணும். இன்னைக்கு லஞ்சும் பிரேக்ஃபாஸ்டும் இதுதான். ஓவரா? வா காஃபி குடிச்சிட்டு இன்னைக்கு டேவை ஸ்டார்ட் பண்ணலாம். நீ எங்க போற? அப்படியா? இப்ப பாத்தீங்கன்னா அவன் அழகா கிறிஸ்து ஜெரின்னு கூப்பிட்டு குடுக்குடுன்னு ஓடி வருவான். பாக்கலாமா? எங்க இருக்கான் ஜெரி? வந்துட்டான் பத்தியா? ரெண்டும் விளையாட வாமாயா. இந்த கூப்பிட்டு கொதியாவ வருவா. இந்த பெரிய டாக் வந்து ரொம்ப பொறுமையா இருக்குங்க. இந்த பெரியவன் வந்து காக்காவுக்கும் சாப்பாடு வச்சுடு அதுல கொஞ்சத்தை சரியா? கொடுத்தோன்னே வாங்கிட்டு ஓடிட்டாரு சாரு. சாப்பிடலையா அவன்? இந்த சார் வந்து நல்லா சாப்பிடுவாரு. ஆமா இந்த ஐயா வந்து நம்ம பிடிங்க போறோம். ஜெரி ஜெரி பாத்தீங்கன்னா சாரு இந்த வராரு. அதுல கொஞ்சம் சாப்பாடை எடுடி பாப்பா. எடுத்து அங்க மேல வச்சிருந்தா அணில் வருது பாரு. காக்காவும் வருது அதே பிளேஸ்க்கு. இங்க மரம் செடி இருக்கனால நிறைய காக்கா அணில்லாம் வரும் சாப்பிட்றதுக்கு. அந்த கல் மேல வச்சிட்டோம்னா சாப்பிட்டுக்கும் ஃபுட்டை. இந்த காக்கா வருது பாரு. இந்த தெரியுதா உங்களுக்கு வீடியோல? சாப்பிடும் வந்து சாப்பிடும். அதுதான் அதே டைமுக்கு அது வருதுடி. கேக்குது பாரு வந்து. ஆமா ஆமா தண்ணி தப்பும். தண்ணி பிடிச்சி வைங்க. தண்ணி வச்சோன்னே குடிக்க ஆரம்பிச்சிட்டா. நல்லா வெயில் பாவம், அதுக்கு தாகமாக இருக்கும். இங்கே மிச்சம் மீதி இருக்கிற ஃபுட்டையுமே இந்த மரத்தில் இருக்கிற நிறைய அணில் வந்து சாப்பிடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து அனிமல்ஸ்க்குலாம் என்ன பண்ணணும்? ஃபுட்டு வைக்கணும். மெயினாக அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்குலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டாசி வாங்கி போடுங்க. பால் வாங்கி ஊத்துங்க. நாங்க செய்வோங்க. ஸ்கூல் போற வழியில வரப்போ வந்து பார்த்தோம்னா அப்படியே நின்று அங்க பக்கத்துல இருக்கிற கடையில பிஸ்கெட் போடுவோம். ஏதோ முடிஞ்சது நம்மனால. அது சின்ன ஒரு ஹெல்ப். பாவம் தானே. என்ன நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ்லாம் என்ன பண்ணிடுவாங்க? கேட்பாங்க, பெக் பண்ணுவாங்க, வாய் விட்டு கேட்டுருவாங்க எங்களுக்கு இது சாப்பாடுக்கு காசு கொடுங்கன்னு.
கேட்க முடியாது அனிமல்ஸ்னால. உண்மையிலே வீட்டில் அனிமல்ஸ் இருக்கனால அப்படி கேரா இல்லைன்னு என்னன்னு தெரியல. என்ன பார்த்தாவே ரொம்ப கஷ்டமாயிடுது ஸ்ட்ரீட் டாக்ஸை பார்த்தாவே. டாக்ஸ்லாம் இருக்கும், எடுத்துட்டு வந்து வச்சிருந்தாங்க இங்க ஒரு 4-5 டாக். பக்கத்துல இருக்கிறவங்க டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் போன டைம்ல விரட்டி விட்டுட்டாங்க போல. தூக்கிட்டு போய் எங்கேயும் விட்டுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்னடி கண்டுபிடிக்கவே முடியல. பாவம் ரொம்ப அது முடியாம. ஆமா ரொம்ப புண்ணா இருக்கும். கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஏதாவது பண்ணணும். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்றாங்க டாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு. இறந்து போயிடுச்சு 2வது நாளே. அதுக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்திருக்கும் போல, ஹெல்த் இஷ்யூ, ப்ரீத் பண்ண முடியாம இருந்துச்சு இல்லையா. அந்த குட்டி பசங்க பார்க்ல பால் பாக்கெட் பாவாதாஸ் அந்த பசங்க பண்ணாங்க. என்ன பால் பாக்கெட்டு கிடைக்கிற காசுல ஸ்கூல் போறப்போ வாங்கி போட்டுட்டு போயிருக்காங்க, ஊத்திருக்காங்க போல. அதனால வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியாம இறந்து போயிடுச்சு. இருந்துச்சு. ஆமா ஆமா அது மித்த எல்லாத்தையும் தூக்கிட்டு வீட்டுக்கு இங்க தூக்கிட்டு வந்துட்டோம் நம்ம. 3 டாக் இறந்து போச்சு. சரி வா போயிட்டு இட்லி பவுடர் பண்ணலாம். இட்லி பொடி இல்ல, அது கருவேப்பிலை பொடி. என்ன அந்த ரெசிபி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது வேணும்னாலும் பை பண்ணணும்னாலும் நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வந்து எனக்கு கொடுக்குற நம்பர் கொடுக்குறேன். நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா நான் பண்ணி கொடுக்குறேன். சேல்க்கும் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம்ல. நல்ல ஐடியா தானே. போலாமா?